நீங்க பாக்குறது ஒரு பேட்டரி. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு. இது தோராயமா கிமு 250 இருந்து கிபி 224க்கு இடைப்பட்ட காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. இதை யோசிச்சு பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இந்த பேட்டரிய 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 13 to 15 சென்டிமீட்டர் உயரத்துல களிமண் ஜாடி, அதுக்குள்ள 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள காப்பர் சிலிண்டர் அண்ட் சென்டர்ல அயன் ராட பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேரு பக்தாத் பேட்டரி. இந்த பேட்டரிய 1936 வருஷம் ஈராக்ல பக்தாத்ல இருக்க கூதுத் ராபுங்கிற கிராமத்துல இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1938 வருஷம் ஆஸ்டியன் ஆர்கியாலஜிஸ்ட் வில்கலம் கோனிக்ங்கிறவர் இது ஒரு சிம்பிள் செட்டப் பேட்டரிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சமயத்துல மத்த ஆர்கியாலஜிஸ்ட் இது பேட்டரியா இருந்தா அந்த ஜாடி எப்படி மின்சாரத்தை உருவாக்கணும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வில்கலம் கோனிக் இந்த ஜாடியை எலுமிச்சத்தாறு மாதிரியான அமில இல்ல கார கரைசலால ஃபுல்லா நிரப்புனா ஒரு சிறிய அளவு மின்சாரம் உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த பேட்டரியை மின்மலம் பூசுறதுக்கு இல்ல மருத்துவ பயன்பாடுகளுக்கு உருவாக்கி இருக்கலாம்னு நம்புறாங்க. அதே சமயம் இந்த பேட்டரியை எதுக்காக உருவாக்குனாங்க உறுதியான ஆதாரம் இல்ல. ஒரு சிலர் இது சாதாரண களிமண் ஜாடியா இருக்கலாம், இல்ல வேற காரணத்துக்காக இதை உருவாக்கி இருக்கலாம். இது பேட்டரியா இருக்காதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பேட்டரியா இல்ல சாதாரண ஜாடியாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இதை பத்தி உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க.